கர்நாடகா மேகதாது அணையில் மோசடி செஞ்சாவது நாங்கள் அணைகள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சொல்லியிருக்கிறார். அந்த கர்நாடகாவுக்கு காங்கிரஸுக்காக வாக்கு சேகரித்துக்கு போயிருப்பவர் வந்து பார்த்திங்கன்னா தொல் திருமாவளவன் அவர்கள். இதை எதிர்த்து கண்டனம் தெரிவித்தவர் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இப்போ தெரிஞ்சங்க தமிழ்நாட்டிற்கு யார் நல்லது செய்வார். ஏன்னா காங்கிரஸ் இப்போது மட்டும் சொல்லவில்லை, இதற்கு முன்னாடி இதே தொல் திருமாவளவன் மற்றும் தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த வகையாரெல்லாம் ஒட்டுமொத்தமாக கர்நாடகா சென்று அங்கே வாக்கு சேகரித்து காங்கிரஸும் வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற பிறகு அதே சிவகுமார் சொன்னார், எங்களுக்கு மேகதாதுவில் அணைகள் கட்ட முழு உரிமையும் இருக்குது, நாங்கள் யாரிடத்திலும் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார். சரி, இது தேர்தல் அப்போ பேசலப்பா, நாங்கள்லாம் போயிட்டு வெற்றி பெற வச்சோம் எங்கள் கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டனமும் தெரிவிக்கல. சரி, போனது போய் ஆனாச்சு, இனி நாங்கள் கர்நாடகா காங்கிரஸுக்கும் அல்லது கர்நாடகா அரசியலுக்கும் நாங்கள் உடந்தையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள கூட்டணி கட்சிகளும் சரி, திருமாவளவனும் சரி, காங்கிரஸும் சரி, அல்லது இங்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, மு.க. ஸ்டாலினும் சரி வாயை திறக்கலை, அதை பற்றி பேசலை. சரி, அது போயிடுச்சு, இனிமேல் இவங்க வந்து போக மாட்டாங்க, நம்ம மக்களுக்காக இவங்க இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா அதே சிவகுமார் சொல்கிறாரு, நாங்கள் மோசடி பண்ணியாவது மேகதாது கட்டுவோம்னு சொல்கிறார். அந்த கட்சிக்கு அந்த மாநிலத்தில் போயிட்டு வாக்கு சேகரிப்பது தொல் திருமாவளவன் அவர்கள். இதற்கு திமுகவும் போகும், இங்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சியும் போகும், காங்கிரஸ் கட்சியும் போய் கேட்கும். அப்போது யோசிச்சு பாருங்கள், இந்த அரசியல் எப்பேற்பட்ட ஒரு அரசியல். இந்த திருமாவளவனையும் இந்த திமுகவும் தான் தமிழக மக்களும் சரி, தமிழக ஊடகம் சரி, தமிழகத்தினுடைய நடுநிலைவாதமும் சரி, தமிழகத்தினுடைய அரசு விமர்சனம் சரி, வாயை திறந்து பேச மாட்டேன்றா, வாயை திறந்து கேட்கவே மாட்டேன்றா. டேய், நீ வயிற்றுக்கு என்னடா தின்றா, சோறு தின்றியா இல்லை வேற திங்கிறியா அப்படி கேட்க தேவையில்லைங்க, அப்படி கேட்க வேண்டாம். எப்பா, அந்த காங்கிரஸ்காரன் தான் அவன் ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் போயிட்டு நீங்கள் ஓட்டு கேட்டீங்கல்ல, எங்கள் இந்த கட்சிக்கு வாக்களிங்க, கர்நாடகா செழிக்கும்னு சொன்னீங்க இல்லையா, கர்நாடகா செழிக்கும், அதற்காக தமிழகம் நாசமாக போகணுமா? இன்றைக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கால சூழ்நிலை மாற்றத்தால் பல இடங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இதே தமிழ்நாட்டில் நம்ம மிஞ்சி போனால் வேலூர் மாவட்டம் தான் அதிகமான வெப்பநிலையை காமிக்கும். ஆனால் இன்றைக்கி 4 மாவட்டத்தில் வேலூரை விட அதிகமான செல்சியஸை இங்கே காமிக்கிறது. அப்படிக்கு சூழ்நிலையில் குடிக்க கூட தண்ணி இல்லை. இருந்த அணைகளெல்லாம் என்ன போச்சு, வத்தி போச்சு. இருந்த ஏரிகளெல்லாம் காஞ்சி போச்சு. இருந்த ஆறுகளெல்லாம் காஞ்சி போச்சு. இங்கே குறுக்கே அணைகளும் கட்டுவதில்லை, ஏரிகள் தூர்வதும் கிடையாது, தண்ணீரை சேமிப்பதும் கிடையாது, எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் அதே கர்நாடகாரன் என்ன பண்ணுறான், அவன் நாட்டு மக்கள் நல்லாக்குன்னு சொல்லிட்டு அணைகள் காட்டுறான், ஏரிகள் தூர்வாடுறான், ஆறுகளை விரிவுபடுத்துகிறான். ஆற்றின் படுகையில் வந்து எந்த ஒரு ரசாயன பொருளோ அல்லது சாய கழிவுகளோ அல்லது தோல் தொழிற்சாலைகளோ எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது, பெப்சி, கொக்கோ கோலா அந்த மாதிரி எந்த ஒரு அமைப்பும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவன் சட்டம் போடுறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்க, மண்ணில் அள்ளுறோம், அது வெளிமாநிலத்துக்கு விற்கிறோம், அப்புறம் டாஸ்மாக்கு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஆலையை அமைக்கிறோம், சிமெண்ட் ஆலையை அமைக்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரசாயன தொழிற்சாலையை அமைக்கிறோம், அதுக்கப்புறம் பண்ணால் தோல் தொழிற்சாலையாக அமைக்கிறோம். எங்கே அமைக்கிறோம், எல்லாமே எங்கெல்லாம் ஏரிப்படுகைகள் இருக்கோ, எங்கெல்லாம் மாற்றுப்படுகைகள் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அதை அமைக்கிறதுக்கு உத்தரவு தரோம். சரி, இதெல்லாம் கூட உள்நாட்டு பிரச்சனைங்க பேசிக்கலாம்னா, அந்த காங்கிரஸ் திட்டமாக சொல்லுது நாங்கள் மோசடி செஞ்சாவது. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் என்ன சொல்கிறது மத்திய அரசாங்கம், நீங்கன்னா உங்களுக்கு உரிமை என்ன இருக்குது, அதெல்லாம் மறித்து கட்டுறதா மோசடி. இதெல்லாம் பண்ணி நாங்கள் அணைகள் கட்டுவோம்னு சொல்கிறோம். அந்த கட்சிகளுக்கு இங்குள்ளவர்கள் போய் வாக்கு கேட்குறாங்க. இங்குள்ள யூடியூப் சேனல்லாம் மூடிட்டு அமைதியாக இருக்கான். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க, அவங்க தொடர்ந்து தமிழக மக்களுக்காக பேசக்கூடிய அன்புமணியை சாதி வரி முத்திர குத்துறான், மாறி கூட வச்சு முத்திர குத்துறான். இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. தயவு செஞ்சு பாட்டாளி சொந்தங்கள், நீங்கள் ஊடகமாக மாறணும். ஏன்னா உன்னை எதிர்ப்பது நீ கெட்டவன் என்பதற்காக அல்ல, நீ திறமையற்றவன் என்பதற்காக அல்ல, அனைத்திலும் சிறந்தனாக இருக்க நீ வந்துட்டால் இங்கே உள்ள எச்சைகளுக்கு அரசியல் செய்ய வாய்ப்பில்லை, அரசியல் பிளப்பு செய்வதற்கு வாய்ப்பில்லை அப்படி சொல்லிட்டு தொடர்ந்து உன்னை என்ன பண்ணுறான், அவன் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீ யூடியூப் சேனல் போய் பாரு, யூடியூப் சேனலில்
இங்கே ஆளுகின்ற கட்சியை தாக்குவது கம்மி, இல்லை அதுக்கு எதிர்க்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கியிருப்பாங்களோ அதுவும் குறைவு. இங்கே அதிகமாக விமர்சனம் ஆனது ஒரே ஒரு கட்சி என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். அப்போ என்ன காரணம்? இவர்களுக்கு தெரியும், இந்த ஊடகம் தெரியும், இந்த அரசியல் விமர்சனங்களுக்கு தெரியும், இந்த நடுநிலைவாதின்னு சொல்லக்கூடிய ஐயோக்கியங்களுக்கு தெரியும், இங்கே பாமக வலிமையாகிவிடும். அவர்கள் வடதமிழகத்தை வெற்றி பெற்று விட்டால் அதுக்கு நிச்சயமாக தென் தமிழகத்தை அவங்க கையில் எடுப்பாங்க அவங்க. அதனால் அவர்கள் வட தமிழகத்தில் தோற்கணும், வட தமிழகத்திலே அவர்கள் குடி தோண்டி புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கணம் கட்டி கொண்டு இருக்குது. இன்றைக்கு ஊடகம் நம்ம கையில் இருக்குது, இன்றைக்கு பத்திரிக்கை நம்ம கையில் இருக்குது. அன்புமணி என்ன பேசுகிறா அப்பப்போ அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலத்திலேயே இந்த அளவுக்கு அன்புமணி மீதும் பாட்டாளி மக்கள் கட்சி மீதும் இவங்க வன்மத்தையும் கரியம் போசுறாங்கன்னா, ஊடகம் இல்லாத நேரத்தில், பத்திரிக்கை இல்லாத நேரத்தில் இவர்களை எப்படியெல்லாம் இவர்கள் பண்ணியிருப்பாங்க, எப்படியெல்லாம் இங்கே அராஜகத்தை செஞ்சுருப்பாங்க, எப்படியெல்லாம் ஜாதி கலவரத்தையும் மதக்கலம் தூண்டி இவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மேல் போட்டிருப்பாங்க என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் சொல்வார்னா, நடுநிலையான பிள்ளைகள், நடுநிலையான தம்பிகள், ஏன்னா சமீபத்தில் பார்த்துன்னு நாம் தமிழர் கட்சி பாமக விமர்சனம் பண்ணுறான். இங்கெல்லாம் வன்னியன் போய்ட்டு சொல்கிறான், நானும் வன்னியன் தான், நான் நாம் தமிழக வாக்கு அளிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம தம்பிங்க பேசியிருக்காங்க, இல்லைப்பா பாமக தவறு செய்யலை, பாமக தவறு செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலில் போடுறாங்க. அந்த பட்டியலில் போய் பார்த்தோன்னா இவன் வெக்க மேலும் சொல்கிறான், நான் வன்னியன் தான், நான் நாம் தமிழ் கட்சி ஓட்டு போடுவேன், என் தலைவன் சீமான் தான் சொல்கிறான். டேய் நீ இதெல்லாம் இருந்து தெரிஞ்சுக்கூடா. ஆனால் ஒரு குற்றச்சாட்டை வருவதை நீ அலசிப்பாருன்னு நம்ம தான் சொல்கிறோம். நீ எனக்கு வன்னியன் என்பதால் நீ எனக்கு வாக்களி, நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. காலங்காலமாக இங்கே சினிமா பார்த்து வந்த கூட்டம், இங்கே திரைத்துறை பார்த்து வந்த கூட்டம், இங்கே பணத்துக்காக வாக்களித்த கூட்டம், காமராஜர் என்கின்ற ஒரு பெரிய மகானை தோற்கெடுத்த கூட்டம், இந்த கூட்டத்தின் இடையில் பாட்டாளி மக்கள் கட்சி அல்லாடிக்கிட்டு இருக்கு. அது துடிச்சிக்கிட்டு இருக்காது எப்பயோ ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி அந்த கட்சியை இவர்கள் எப்படியெல்லாம் வந்து சேர்றாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாரா. அது சீமானும் சீண்டுகிறார், அந்த தம்பிகளும் வந்து நியாயத்தை பேசுகிறேன், தர்மத்தை பேசுகிறேன் வந்து உங்கள் பிடிங்க கற்றுக்கட்டுறார். அதனால் நீங்கள் யோசிக்கிற தம்பி அப்படின்னு சொல்கிறோமே தவிர, நீ வன்னியன் என்பதால் நீ எனக்கு வாக்களிக்குன்னு சொல்லலை, நீ வன்னியன் என்பதால் என் பின்னாடி வந்து நில்லுன்னு சொல்லலை. அப்படி சொல்கிறதா இருந்தால் நாங்கள் இன்றைக்கு சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியும் பல தம்பிகள் இருக்காங்க. என்னன்னா, அவர்களால் வெளிவந்து ஏன் பேச முடியல அப்படின்னா, இவர்கள் கட்டமைப்பது சாதி கட்சி, இவர்கள் கட்டமைப்பது மாறி கூட்டணி வச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை, அதனால் அவர்களுக்கு பேச வரல. ஆனால் அதுவே பார்த்தோன்னா அங்கே போய் தெளிவாக பேசுகிறாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக வன்னியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாடி நாங்கள் இருப்பதோ, ராமதாஸ் அவர்கள் பின்னாடி இருப்பது காரணம் என்ன தெரியுமா? வன்னி என்ற சாதி பற்று மட்டுமில்லை, இங்கே எவெல்லாம் தமிழுக்காக போராடானோ, இங்கே எவெல்லாம் தமிழுக்காக வாழ்ந்தானோ அவனையெல்லாம் திராவிடம் குளிதோடி புதைச்சிருச்சு, அடையாளமே தெரியாது. நான் கேட்குறேன், இங்கே அறிஞர் அண்ணாவுக்கு இருக்கிற ஒரு பெரும் மதிப்பும் ஒரு பெரிய மரியாதையும் தமிழகத்திலே வாழ்ந்த காமராஜர்களுக்கு இருக்கா? எத்தனை இடங்களில் காமராஜர் பிறந்த நாளுக்கு இங்கே இந்த மக்கள் தானாக முன்வந்து வணங்குகிறார்கள். இங்கே எத்தனை இடத்தில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் கொடுத்த மரியாதையை கக்கன் அவர்கள் கொடுத்தார்கள். எத்தனை சேரிகளில் கக்கனுடைய புகைப்படம் இருக்குது, கக்கனுடைய திருவுருவ சிலை இருக்குது. கக்கன் என்றால் அப்போ அந்த மக்களே ஒதுக்குறாங்களா ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா? ஏன்னா கக்கன் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருந்தாலும் இந்த நாட்டுக்காக உண்மையாக இருந்துட்டு போனார். அந்த கக்கனுக்கு எத்தனை இடங்கள் இருக்குது. ஆனால் அதே எம்ஜிஆருக்கும் அதே ஜெயலலிதாவுக்கும் அதே கலைஞருக்கும் சேரிகள்லாம் இருக்கும், சிலைகள் இருக்கும். இங்கே அம்பேத்கர் அவர்களுக்கு சேரிகள் சிலையே கிடையாது. அது ராமதாஸ் என்ற ஒரு மனிதன் ஆரம்பித்த பிறகுதான் தமிழகத்தில் மூளை முடுக்கு இண்டு இருக்கலாம். இன்றைக்கு அம்பேத்கருடைய படம் இருக்குது என்றால் காரணம் முழுக்க ஐயா ராமதாஸ் அவர்கள். இதற்கு முன்பு ஆட்சியிருந்தவர்கள் ஏன் அதை செய்யவில்லை? இப்போ புரிகிறதா? இந்த மக்கள் உண்மையை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் போன பிறகு ஐயோ அம்மா என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொள்வார்கள். அப்படிதான் காமராஜர் என்கிற நேர்மையான மனிதனை நம்ம தாராவாத்தை விட்டு எங்கள் காமராஜர் ஆட்சி வேணும், எங்கள் கக்கன் ஆட்சி வேணும் என்று நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கத்திட்டு கதக்கட்டிருக்கிறோம். ஏன் சொல்ல வரேன்னா, நான் இப்பயும் சொல்கிறேன், நான் மற்ற மக்களுக்கு விளக்கம் தருவதை விட என்னுடைய வன்னிய பிள்ளைகளுக்கு விளக்கம் தரேன். இன்றைக்கு நாங்களெல்லாம் ஐயா ராமதாஸ் அவர்களை தூக்கி பிடிக்கவில்லை என்றால், அன்புமணி அவர்களை தூக்கி பிடிக்கவில்லை என்றால், இவர்கள் எப்போதோ அழித்திருப்பார்கள், எப்போதோ
அளித்திருப்பார்கள். அதனால்தான் எங்கள் காரணம் நாங்கள் சொல்கின்றோம் ராமதாஸ் நல்ல மனிதர் இருக்கட்டும், யாருமே இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்பானுங்க. இல்லை எங்கள் ஐயா ராமதாஸ் இதெல்லாம் செய்தார், ஓ அப்போ மற்றவங்களாம் செய்யலையா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. யோ என்னையா இது சொன்னாலையும் குறுக்க போடுற, இதை விட ஒரு மனிதனை நாங்கள் எப்படியே காமிப்பது அப்படி சொல்லும்போது அதெல்லாம் முடியாதா ராமதாஸ் கட்டம் சொல்லும்போது அப்பொழுதுதான் சொல்கிறோம், டேய் அவர் கட்டவராக இருந்தாலும் பரவாயில்லடா, என் இனத்தை சேர்ந்தவர், எங்கள் ரத்தத்தை சேர்ந்தவர், எங்கள் இனத்தின் மூத்த இளவரசர், எங்கள் இனத்தின் மூத்த மன்னர், அதனால் நாங்கள் பின்னாடி இருக்கிறோம் அப்படின்னு கர்வமாக சொல்லும்போது தான் அவனால் எதுவும் பேச முடியவில்லை. மீண்டும் அவன் முத்திரை குத்திட்டு போகிறான், ராமதாஸ் என்றால் சாதி வெறி என்று. அப்போது கலைஞர் சாதி வெறி அற்றவரா? எம்ஜிஆர் சாதி வெறி அற்றவரா? ஜெயலலிதா சாதி வெறி அற்றவர்களா? இல்லை இன்றைக்கு நாம் தமிழர் பேசக்கூடிய சீமான் அவர்கள் நான் சாதி அற்றவரா? இன்றைக்கு வாணியமன்றி சட்டமன்ற தொகுதியில் இதே சீமான் அவர்கள் தனித்து நின்று விட்டார். அப்படி தனித்து நின்று இங்கே பட்டியலின மக்களுக்கு எத்தனை முறை அவர் வாய்ப்பு கொடுத்துக்கிறார்? எங்கே தமிழில் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுவாங்களா? 2 எம்எல்ஏ 2 எம்பி இங்கே பார்த்தாச்சு. அந்த 2 எம்எல்ஏ 2 எம்பிக்கு இவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயமான பறைய சமுதாயத்திற்கோ அல்லது இங்குள்ள பழங்குடி சமுதாயத்திற்கோ அல்லது இங்கே எம்பிசியில் இருந்தாலும் அல்லது பிசியில் இருந்தாலும் இங்கே உள்ள குருமன்ஸ் கம்யூனிட்டி அதற்கோ அல்லது யாதவ் சமுதாயத்திற்கோ இவர் சீட்டு இங்கே வழங்கியிருக்கிறாரா? சீட்டு கொடுத்துருக்கிறாரா? இல்லை தமிழகத்தில் எத்தனை இடத்தில் பழங்குடியின மக்களுக்கு சீட்டு கொடுத்துருப்பார்? யோசித்து பாருங்கள். அப்போ இவரெல்லாம் சாதியற்றவர். பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் சாதி வெறி உள்ளவர்களா? அதான் சொல்லுகின்றேன், இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் தொடர்ந்து போராடுவது அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். ஊடகமாக நாம் மாற வேண்டும், ஊடகமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நான் மாவே கனகராஜ்.